மக்களே நம்மளோட சிறடிக்காத சீரியல் இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஃபேக்டராக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பல உண்மைகள் வெளியே வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு பக்கம் பாட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன், அதுவும் பாட்டி வந்தாங்கன்னா விஜயாவோட நிலமை என்ன அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து நமக்கு நார்மலாகவே ஃபன் ஃபேக்டராக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ முத்து வந்து அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் எப்போ பர்ஸ்ட் அவுட் ஆக போறாரு, அந்த உண்மைகள் எப்போ வெளிவரும் அப்படின்றதான் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்துவும் மீனாவும் செம்ம கடுப்பில் உட்காந்துருக்காங்க. பட் இருந்தாலும் பாட்டியோட சந்தோஷத்துக்காக விட்டு கொடுக்காம உட்காந்துருக்கணுன்றதுக்காகவும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ நாளைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ முத்துவும் ஃபோனை வாங்கி ஆமாம் அத்தை வந்துருங்க, நேரில் கூப்பிடலன்னு எதுவும் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன கிஃப்ட் வாங்கலான்னு கேட்குறாங்க. மீனா உனக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிட்டு வாமா அப்படின்ற மாதிரி முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல. ஸோ அந்த கிஃப்ட் பற்றி பேசும்போது இன்னும் முத்துக்கு வந்து அதிகமான கோவம் வருது. ஏன்னா அவங்க செயின் வாங்கணும்னு போகும்போது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அவங்க இப்போ வரைக்கும் ஒரு கிஃப்ட்டுமே வாங்கலை, என்ன பண்ணுறது அப்படின்ற யோசனையில் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மனோஜ் மேலே செம்ம கோவத்தில் இருக்கார் நம்மளோட முத்து. ஸோ அப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மனசு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கலாம், பொருளாக வாங்கி கொடுத்தா கொஞ்ச நாளைக்கு தானே சந்தோஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து பேசுகிறாங்க. ஸோ மீனா பேசுகிறத வச்சு பார்க்கும்போதே ஓரளவு கெஸ் பண்ண முடியுது, மீனா கண்டிப்பாக ஏதோ ஒரு கிஃப்ட் வந்து பெருசாக தயார் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். ஸோ இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முத்து வந்து காலையிலேயே போயிட்டு பாட்டியை கூப்பிட்றதுக்காக போயிருக்காரு. வண்டியில் கூட்டு வரும்போது ரொம்ப அமைதியாக வரேன். ஏன்னா முத்துவோட கேரக்டர் எப்போவுமே அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ பாட்டியும் அதான் சொல்கிறாங்க, ஏன்டா உனக்கு நான் வந்தது எதுவும் பிடிக்கலையா, நீ ஏன் அப்படிங்க, நீங்கள் வந்தால் என்ன பாட்டி பிடிக்காம இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கும். இல்லை நேற்று நைட்டு ஒர்க்குக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்தேன், அந்த டயர்டு தான் அப்படின்னா, நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன், அதாவது வேற யார்கிட்டையாவது கூப்பிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு சிக்னலில் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஒரு லேடி வந்து கழுத்து ஃபுல்லாக ஜுவல்ஸாக போட்டிருக்காங்க. இந்த ஊர் பெரிய பணக்கார ஊராயிடுச்சுடா, பாடுறா வெளியெல்லாம் ஜுவல்ஸ் போட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் பாட்டி இருக்குன்னு பெருமை பீத்திக்கிறக்காக பண்ணுறாங்க அப்படிங்கும்போது யாருக்கு தெரியும், அது கவரிங்காக கூட இருக்கலாம். இப்போல்லாம் கோல்டை விட கவரிங் தான் ஒரிஜினலாக இருக்குடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லையும் அவருக்கு அப்படியே திரும்ப மனோஜ் தாட் வந்து அவர் பயங்கர ஷாக்கிங்காக நின்றுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை பயங்கர சந்தோஷத்தில் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாசல்லையே நின்று வரவேற்று அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டு வரலாம்னு நினைக்கும் போது மீனா வந்து ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. விஜயா கையிலேருந்து பிடிங்கி இதை நீ தான் செய்யணுமா, ஸ்ருதி ரோஹிணி நீங்கள் வாங்க நீங்கள் எடுங்க அப்படின்ற மாதிரி மீனா கையிலேருந்து பிடிங்கி அவங்க கையில் கொடுக்குறாங்க. அதாவது கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதெல்லாம் ஒருத்தனா, அந்த நேமை மட்டும் இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்களாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ மீனா சோகமாக வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆர்த்தி எடுக்கும்போது பாட்டி வந்து என்ன 2 மருமக இருக்கா, இன்னொரு மருமகளை எங்க அப்படிங்கும்போது மீனாவை கூப்பிடுறாங்க. ஸோ முத்து சொல்கிறாரு, இதெல்லாம் வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சது கன்ஃபார்மாக மீனாவாக தான் இருக்கும், நடுவில் ஏதோ வழிப்பறி நடந்திருக்கு பாட்டி அப்படின்ற மாதிரி. ஏதோ வீட்டில் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வந்து பார்த்த மாதிரியே நம்ம முத்து வந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை பார்த்தோமே பாட்டி இல்லை 3 பேரும் சேர்ந்து தான் எடுக்கணும்னு ஃபஸ்ட்டு பல்பு மூமெண்ட் அங்கேயே விஜயாவுக்கு ஸ்லிப்பர் ஷாட் வாசலில். ஸோ 3 பேரும் சேர்ந்து தான் ஆர்த்தி அந்த இடத்துல எடுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே வராங்க, பாட்டி டெக்கரேஷன்லாம் பார்த்து உண்மையாகவே பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையாக அது வந்து அப்படி தான் இருந்தது பார்க்குறக்கு. ஒரு ரியலான ஒரு அது நடிப்பு அப்படின்னே சொல்ல முடியல. பாட்டி ஒரிஜினலாக ஒரு அந்த டெக்கரேஷனை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக பாட்டி இன்னும் சந்தோஷப்படுத்துகிறா எப்படி இருக்கெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ பாட்டி ரொம்ப ஹாப்பி. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ருதியாக இருக்கட்டும் விஜயாவாக இருக்கட்டும் எல்லாருமே ஒவ்வொரு பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. விஜயா ஆமாம் உங்கள் பையன் எனக்கு கூட இவ்வளோ பண்ணதில் உங்களுக்கு பண்ணுறாங்கங்கும்போது அடுத்த ஸ்லிப்பர் ஷர்ட்டை பாட்டி ரெடி பண்ணுறாங்க. அதாவது எதையுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது விஜயா, எல்லாமே தானாக நடக்கணும். நம்ம மேலே பாசம் இருந்தால் அவங்க நம்மளுக்கே இந்த அளவுக்கு கேட்காமலே நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதான் விஜயா டோட்டல் ஆகு. நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டா என் பையன் தானாக செய்ய போகிறான், நீ அன்பை காட்டாமல் நீ கடிஞ்சு விட்டா அப்படி தான் இருப்பான் அப்படின்றதான் அவங்க சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஸ்ருதி திரும்ப போயிட்டு பாட்டியை ஹக் பண்ணி, சூப்பர் பாட்டி 80 வயசுல எப்படி பாட்டி இவ்வளோ எங்கே இருக்கீங்க, உங்கள் ரகசியம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த வயசுல நான் களைப்பு பார்க்காம தோட்ட வேலையெல்லாம் நான் செய்கிறேன், சுறுசுறுப்பாக இருக்கேன். நிறைய பேர் வந்து சாப்பிட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்தால் அவங்க அத்தமையாக ஆட்டுக்களாக தான் மாறணும்னு 3வது செருப்படி வந்து அந்த இடத்துல வந்து கொடுக்குறாங்க. செம்ம ஃபன் மூமெண்ட்டாக இருந்தது. விஜயா வந்து டோட்டல் ஆஃப் அப்படின்றது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ஒன்றா போய் அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ பாட்டி ஒரு கேம் வைக்கிறாங்க. பாட்டி எப்போவுமே ஒரு கேம் வந்து வைப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த தடவையும் வச்சுருக்காங்க. பாட்டிக்கு வந்து அண்ணாமலை சொல்கிறேன், இன்னும் டெக்கரேஷன்ஸ் நிறைய சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கு இருக்குதுமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியும், என் பேர பசங்களை பற்றி கண்டிப்பாக எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியும், எனக்கு கிஃப்ட்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி யார் கொடுக்குறாங்களோ அவங்க
அவங்களுக்காக நான் ஒரு gift கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது மனோஜ் நீங்க அங்க கூப்பிட்டு விருந்து வைப்பீங்க அப்படிதானே, என்னாலலாம் கடையை விட்டு வர முடியாது பாட்டி அப்படின்னு. ஐயோ இவர் பண்ற அலும்பல் பெரிய அலும்பலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது நம்மளோட ரவி சொல்றாரு அதிரசம் லட்டுலாம் கொண்டு வந்திருப்பீங்க, அதுவும் இருக்கு, அது போக ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முத்து தான் பயங்கரமா சோகமாவே உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அந்த மொமெண்ட்ல. ஸோ விஜயா வந்து முந்திரி கொட்டை மாதிரி என்னத்தை gift எனக்கு சொல்லுங்க அப்படின்னு, இங்க வா அப்படின்னு, அதை நீ கொடுக்கும்போது பாரு அப்படின்ற மாதிரி சொன்னது அது ஒரு பயங்கரமான ஒரு செருப்படியா இருந்தது. தொடர்ந்து செருப்படி நம்மளோட விஜயா வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு மொமெண்ட் தான். ஸோ இப்போ பாட்டி ட்விஸ்ட் வச்சிட்டாங்க இல்லையா gift அப்படின்றது, இப்போ எல்லார் மைண்ட்லயும் பயங்கரமான ஒரு விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முதல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முத்து வந்து ஃபீல் பண்றாரு, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லும்போது மீன் அதெல்லாம் வேண்டாம், பாட்டி வந்திருக்காங்களா, நான் இங்க இருந்தானே கன்ஃபார்மா சண்டை போட்டுருவேன் ஜொல்லுக்காக, நான் அதனால போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்ப போகையும் நம்மளோட பாட்டியும் அண்ணாமலையும் பிடிச்சிக்கிறாங்க. ஏன்டா இன்னைக்கு கூட இருக்க முடியும், இல்லை பாட்டி கொஞ்சம் வேலை அப்படின்னோடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனுப்பி விட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை முத்து வந்து நேற்றே gift வாங்க போயிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னோமே முத்துவால் தாங்கிக்கவே முடியல, ஒன்றுமே கொடுக்காம இப்படி இருக்குமே அதுவும் பாட்டிக்கு அப்படின்றது டோட்டலாக அவரோட முகத்திலே அது வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அதாவது நாளைக்கு நடக்க போகிற இன்சிடென்ட் இது. ஸோ இது வரைக்கும் வெறும் saree மட்டும் அப்படின்னு சொன்னவங்க ரோஹிணி வந்து மேக் ஓவர் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இத்தனை நாள் காசே செலவு பண்ணாத நம்மளோட மனோஜ் இப்போ பாட்டிக்கு வந்து நவரத்தின ஜுவல் வந்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் வந்திருக்காரு. ஏன்னா பாட்டி என்ன gift கொடுக்க போகிறாங்க, ஒருவேளை லேண்டாக இருக்குமோன்னு நினச்சி அதை பண்ணுறாருன்னு சொல்லலாம். ரவியும் ஸ்ருதியும் வந்து நான் இந்த போட்டியில் வின் பண்ணணும் அவ்வளோ தான் அப்படிங்கிறதுக்காக ஸ்ருதி வந்து இந்த டெசிஷன் எடுக்கிறாங்க. அதே மாதிரி விஜயாவும் அண்ணாமலாட்ட போயிட்டு ஏதோ பெருசாக கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீயா இப்படி சொல்கிற அப்படிங்கும், நான் தாங்க சொல்கிறேன், என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா இல்லை அப்படின்ற மாதிரி பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். அதாவது விஜயாவும் மனோஜும் ஒன்று அப்படின்றத நம்மளால இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது. சரி நமக்கு தெரியும் கண்டிப்பாக முத்து தான் மனசை தொடுற மாதிரி ஏதாவது ஒரு gift கொடுப்பாரு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்னு.